அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். அவசியமாக செயல்பட்டால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய போகிறது, இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த சந்தர்ப்பங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி வக்ர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி மற்றும் சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது தனுசு ராசிக்காரர்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7இல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே அந்த காரியத்தை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் குரு பகவானுடன் பல கிரகநிலைகள் இணைவதால் அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் பொக்கிஷமான ஒன்றாகவும் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது 3 மற்றும் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பும் யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள், தனலாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 4இல் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி 3இல் ஆட்சி பலம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்பி வலம் வரப்போகிறாருங்க. இந்த வேளையில் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை உறுதியாக விளக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக வருகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராகுவும் அங்கு அவருடன் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் உறுதியாகவே கிடைக்கிறது.
எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதைவிட அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மோட்சக்காரகரான கேது 9ல் வலம் பெறுகிறார். அவருடன் இணைந்து மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வலம் வருகிறாருங்க. கேது மற்றும் செவ்வாய் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி இந்த வேளையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மங்களகாரகன் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே உற்சாகம் உத்வேகம் அதிகரிக்கும். பல்வேறு வகையான பணிகளை அதீத வேகத்துடன் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு என்பதை செவ்வாய் மற்றும் மங்களக்காரகனான செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் நிறைவாகவே கிடைக்க போகிறது. இந்த இரு கிரகநிலைகளின் இணைவால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்ற அனைத்துமே நீங்கி தெளிவுடன் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று 6ல் வலம் வருகிறார். பிற்பகுதியில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ல் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே நிறைந்த நன்மையை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மையும் வெற்றி வாய்ப்பும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சப்தமத்தில் வலுப்படுத்தும் போது பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. அவர் அஷ்டமத்தில் நுழைவதால் அலைச்சல் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். பிறகு உச்சமும் பெற போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் அமைப்பு நிறைந்த மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வலம் வருகிறார். எனவே சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.